ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருப்பூர் அவினாசி கைகாட்டிபுதரை சேர்ந்த ரிதன்யா கடந்த ஜூன் 28 தற்கொலை செய்து கொண்டார். கணவர் வீட்டில் நடந்த வரதட்சணை கொடுமை தாங்காமல் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக ஆடியோ மெசேஜ் அனுப்பிவிட்டு விஷம் குடித்து இறந்தார். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ரிதன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் சென்னை ஹைகோர்ட் உத்தரவுப்படி மூவரும் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். ரிதன்யா இறப்பு தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நீதி கேட்டு அவரது குடும்பம் போராடி வருகிறது. இந்த நிலையில் ரிதன்யாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது என அவரது தந்தை தரப்பு வக்கீல் மோகன் கூறியுள்ளார். ரிதன்யா அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ கேசட்டில் சம்பவத்துக்கு முன்பாக அவருடைய பெற்றோர்கள் என்ன கொண்டு வந்தா என்று சொல்லி எல்லாம் அவரை பற்றி வரதட்சணை கேட்டிருக்கிற ஒரு விடயம் என்பது கிடைத்திருக்கிறது. அதையும் கொண்டு போய் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் கூட 52 நாட்களிலேயே முதலில் ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறது. அது வர வேண்டும் என்று சொல்லிதான் நீதிபதி நிர்மல்குமார் அவர்கள் அந்த வழக்கில் ஜாமீன் வழக்கை தள்ளி வைத்தார்கள். இடையில இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அண்ணாதுரை அவர்கள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சொல்லி வேறு வழக்கை வைத்து போட்டார். ஆனால் 52 நாட்களிலேயே வேறு ஒரு நீதிபதி மாண்புமிகு ஜெயச்சந்திரன் வந்தபோது அவருக்கு தெரிந்தே அதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால் அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு இருந்த போதிலும் கூட அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர்கள் வெளியே வந்த பின்னால் கவின் அவருடைய செல்போனில் இருக்கக்கூடிய சிம் கார்டு சம்பந்தமாக இருக்கிற விடயங்களை எல்லாம் அளித்திருக்கிறார். இது சம்பந்தமாக சிவா ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்போ ஜாமீனில் வந்திருக்கக்கூடிய ஒருவர் அது சம்பந்தப்பட்டு குற்றம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிம் கார்டை வைத்து அது குறித்து அவர் பேட்டி கொடுத்திருப்பது என்பதே எவ்வளவு எளிதாக இந்த வழக்கில் வெளிவந்திருக்கார் என்று தெரிந்து கொள்ள முடியும். சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த செய்தியை கேள்விப்பட்டு ரஜினியாவுடைய அப்பாவும் அம்மாவும் மருத்துவமனைக்காக ஆம்புலன்ஸ் கொண்டு போகிற போதே சம்பவ இடத்திற்கேயே காவல்துறை சார்ந்து வந்து விட்டார்கள். வேடியப்பன் என்பவரும் துரைசாமி வந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, ரிதன்யாவுடைய செல்போனையும் அண்ணாதுடைய செல்போனையும் பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். சென்ற பின்னால் ஏற்கனவே காவல்துறைக்கு இது குறித்து இருக்கக்கூடிய தகவல் தெரிந்து விட்டது. ஆனால் மாலை 5:30 மணிக்கு மேல் தான் அவரிடத்தில் புகார் பெறப்படுகிறது. ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் தெரிந்த பின்னால் மீண்டும் ஒரு மருத்துவருக்கு பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே அந்த 5 மணி நேர காலத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றிய விசாரணை தெரியவில்லை. 8 மணிக்கு மேல் தான் அவருடைய செல்போன் திருப்பி கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட பின்பு அதற்கு இடையில இருக்கக்கூடிய 9 அந்த ஆடியோ ரெக்கார்டுகளும் ஊடகத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக இவருடைய கவினுடைய வீட்டிலே அந்த பெண் வைக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த அறைக்குள் நகைகள் மற்றும் பொருட்கள்லாம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அதை போய் விசாரணை செய்தாக எனக்கு தெரியவில்லை, உடனே விசாரணை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, இந்த வழக்கில் மிக முக்கியமான விடயம் என்றால், 78 நாட்களுக்குள் அவர் இறந்திருப்பதற்கு காரணம் கணவனும் அவருடைய பெற்றோரும் சேர்ந்து நடத்திருக்கக்கூடிய கொடுமைகள், சித்திரவதைகள், மன ரீதியான உடல் ரீதியான துணிவு மட்டும் தான் 9 வீடியோவில் பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இவர் சொல்லிருக்காரு 300 பவுன் நாங்கள் கேட்டாங்க, 100 பவுன் கொடுத்தவங்க எடுத்து போயிருக்காங்கலாம் சொல்லிருக்காரு போறாங்க. இதை வைத்துக்கொண்டு இதனை வரதட்சணை கொலையாக மாற்றியிருக்க வேண்டும். சட்டத்தில் பழைய IPC 304B பிரிவின் பிரகாரம் 7 ஆண்டுகளுக்குள் ஒருவர் திருமணம் அடைந்த 7 ஆண்டுகளுக்கு திருமணம் ஆனவர் இறந்து போனால் அது வரதட்சணை கொலையாக மாற்ற வேண்டும். இரண்டாவதாக டிமாண்ட் ஆஃப் டவுரி ஹராஸ்மெண்ட் இருந்துன்னு சொல்லணும். மூணாவதாக சஸ்பீசியஸ் டெத்து, எங்கே இருந்தாலும் சரி, அவர் விஷம் குடித்து இறந்திருந்தாலும் சரி, தூக்கு போட்டிருந்தாலும் சரி, தீ வைத்திருந்தாலும் சரி, இந்த 3 இருந்தாலே அது வரதட்சணை கொலையாகத்தான் கருதப்பட வேண்டும். சட்டம் இந்த வழக்கில் போடப்படலை. இது தற்கொலைக்கு தூண்டப்படுறதாக போடப்பட்டிருக்கிறது. எப்பயுமே இவங்க விஷமான ஒரு பொருளை அருந்திய காரணத்தால் தான் இறப்புன்னு நாம சொல்றோம். ஆனால் அதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் இண்டஸ்டைல் வயிற்றுல பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதுலேருந்து ஒரு மியூகோஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பேர். அந்த ஸ்மெல் வரும், நெடி வரும். எப்பயுமே அந்த மாதிரி குறிக்கவே இல்லை. அந்த விஸ்ரான்னு சொல்லுவாங்க, உள்ளுறுப்புல அப்புறம் பரிசோதனை நடக்கணும். எப்பயுமே அந்த பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அதனை சோதனைக்கு பின்னால்தான் அது விஷம் மறைந்திருந்தாரா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப அது வராதுக்கு முன்னாலேயே இங்க பாத்தீங்கன்னா
டைம் ஆஃப் டெத்தை பற்றி குறிச்சிருக்காங்க. மற்றாலும் எதுவுமே வரல, சாதாரணமாக இருக்க போகிறாமே. ஆகவே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது உண்மைதான். அதுக்கு பின்னால் அந்த விஸ்ரா ரிப்போர்ட் மட்டும் நமக்கு இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் சில பேர் கிடைக்குது போகிறாங்க, வெளியே கிடைக்குது போகிறாங்க. இதெல்லாம் தான் சந்தேகம் இருந்துச்சு போகிறாங்க. இப்போ வந்து மாவட்ட கண்காணிப்புடைய மேற்பார்வையில் புலனாய்வு செய்யப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிருக்கிறோம். அவர் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு இருக்காரு. அதை பொறுத்து தான் நம்ம அடுத்து எடுத்துப்போம்.